ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது மன்னருக்கு கூட புரியாமல் போன 3 உண்மைகளை பீர்பால் எப்படி புரிய வைத்தார் என்பதை பற்றி தான். கண்டிப்பாக இந்த 3 ஸ்டோரியும் உங்கள் லைஃப்பில் ஒரு சின்ன மாற்றத்தினாலும் ஏற்படுத்தும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ சீக்கிரமாக வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு நாள் அக்பர் மன்னன் தன்னோட தோட்டத்தில் அமர்ந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அவரை சுற்றிலும் அவரோட சிப்பாய்கள், அமைச்சர்கள், கூடவே நம்ம பீர்பாலும் இருக்கிறாரு. அந்த நேரத்தில் அந்த தோட்டத்தில் வேலை செய்கிற ஒரு சாதாரண தோட்டக்காரன் ரொம்பவே மகிழ்ச்சியோட இனிமையாக பாடிக்கிட்டே வேலை செய்கிறாரு. அதை பார்த்த மன்னன் அக்பருக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. இந்த ஏழை தோட்டக்காரன் எப்படி இவ்வளவு சந்தோஷமாக இனிமையாக பாடிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு. உடனே பீர்பாலை கூப்பிட்டு தன்னோட சந்தேகத்தை கேட்குறாரு. பீர்பால், எனக்கு பெரும் செல்வமும் அதிகாரமும் இராணுவமும் இருக்குது. ஆனால் எப்போவுமே என் மனசில் கவலைகளும் சுமைகளும் தான் நிரம்பி இருக்குது. ஆனால் இந்த ஏழை தோட்டக்காரன் எப்படி இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறான்னு கேட்குறாரு. அதற்கு பீர்பால் ஒரு சிம்பிளான சின்ன பதில் தான் சொல்கிறாரு. வாங்க என்னன்னு பார்க்கலாம். மன்னா, அவன் தன்னிடம் உள்ள சிறியவற்றை எண்ணி வாழ்கிறான். அவன்கிட்ட இருக்கிற உணவு, குடும்பம், வேலை, இதுவே அவனுக்கு போதுமானதாக இருக்குது. ஆனால் நாமோ இல்லாததை பற்றியே எப்போதும் கவலைப்படுறோம். அதனால தான் நம்மக்கிட்ட இருந்தாலும் அந்த சந்தோஷம் இல்லாமல் போகுது. இதை கேட்ட அக்பர் உடனே ரொம்பவே அமைதியாயிடுறாரு. நம்ம லைஃப்லேயும் நம்மக்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களுக்கு நன்றி சொல்லணும். நன்றி சொல்வது தான் உண்மையான செல்வம். சந்தோஷம் வெளியிலேருந்து வராது, அது நம்ம மனசுல இருந்து தான் உருவாகணும். அடுத்ததா 2வது ஸ்டோரியில் பீர்பால் என்ன சொன்னாரு, வாங்க பார்க்கலாம். ஒரு நாள் அக்பரின் அரண்மனையில் பெரிய கொண்டாட்டம் நடந்தது. பலரும் வந்து அக்பரை ரொம்பவே புகழ்ந்தாங்க. அதையெல்லாம் பார்த்து அக்பர் ரொம்ப பெருமைப்பட்டார். இந்த உலகத்திலேயே வலிமையானவன் நான் தான், என்னை யாராலையும் வெல்ல முடியாதுன்னு. இதை பார்த்துக்கிட்டு இருந்த பீர்பால் கொஞ்சம் அமைதியாக இருந்து தான் பக்கத்தில் இருந்த மெழுகுவர்த்தி எடுத்து அவர்கிட்ட காட்டுறாரு. இந்த சின்ன தீப்பொறி கூட உங்கள் அரண்மனையவே அழிச்சிரும். அதிகாரம், செல்வம் எல்லாமே ஒரு நொடியில் அழிஞ்சு போயிடும். ஆனால் உங்ககிட்ட உள்ள அறிவும் உங்கள் கருணையும் தான் எப்போவுமே உங்களோட உள்ளது. அதுதான் எப்போதுமே நினச்சிருக்கும். அதுதான் உங்களை உண்மையான வலிமையானவராக மாற்றும்னு சொல்கிறாரு. இதை கேட்ட அக்பர் ரொம்பவே ஒரு தெளிவு பெற்றவராக மாறுறாரு. அந்த நொடி அக்பர் உணர்ந்த பாடம் என்னன்னா, ஒருவன் தன்னை பற்றிய பெருமையை பேசிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னா அவனுடைய தோல்வி அவன் பக்கத்திலேயே இருக்குன்னு அர்த்தம். எவ்வளோ பெரிய உயரத்துக்கு போய்கிட்டு இருந்தாலும் அந்த தாழ்மையானது நம்ம மனசில் இருந்துச்சுன்னா மேலும் மேலும் அந்த உயரத்தை தொடும் வாய்ப்பு அவங்க கைக்கு கிடைச்சிரும். 3வது ஸ்டோரி உங்கள் சாய்ஸ் தான். எந்த மாதிரி ஸ்டோரி வேணும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த 2 ஸ்டோரியும் உங்கள் லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ் வந்திருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.